வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 30 வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை வாக்கியங்கள் பார்க்க போகிறோம்னா 30 வாக்கியங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் வாக்கியம், நான் வேணும்னே சொல்லலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம்ல, இப்போ நான் அதை வேணும்னே சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் டெல் ஆன் பர்பஸ். ஐ டிடன்ட் டெல் ஆன் பர்பஸ். வேறு யார் வரீங்க? இப்போ ஊருக்கு போகும்பொழுது நம்ம ரிலேஷன்ஸ்கிட்ட கேட்போம், ஸோ யாரெல்லாம் வரீங்க, வேறு யார் வரீங்க கேட்போம்ல, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Who else is coming? Who else is coming? உன்னால் அதை செய்ய முடியாது, உன்னால் அதை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்ம செஞ்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஸ்பிரிட் வரும்ல. ஸோ இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். உன்னால் இதை செய்ய முடியாது. தப்பாக சொன்னால் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு வாக்கியமும் அப்படி தான். யூ காண்ட் டூ தட், யூ காண்ட் டூ தட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒன்றுமே நீங்கள் முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், நீ இன்னும் பெட்டில் தான் இருக்கியா? இப்போது ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஃபோனில் கேட்போம், நீ இன்னும் பெட்டில் தான் இருக்கியா? ஆர் யூ ஸ்டில் இன் பெட் கேட்போம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ஸ்டில் இன் பெட். ஸோ அடுத்த வாக்கியம் பாருங்கள், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அதை இங்கிலீஷில் டேக் வாட் எவர் யூ நீட். டேக் வாட் எவர் யூ நீட். இங்கிலீஷில் அதை எவ்வளோ எளிமையாக சிம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள். தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா. தயவு செஞ்சு விஷயத்துக்கு வா. விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை இங்கிலீஷில் கெட் டு த பாயிண்ட் ப்ளீஸ். கெட் டு த பாயிண்ட் ப்ளீஸ். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? சிம்பிள் தான் உங்களுக்கு. அதை தான் நான் கேள்விப்பட்டேன். அதை தான் நான் கேள்விப்பட்டேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அதுதான்ப்பா நானும் கேள்விப்பட்டேன். That's what I heard. That's what I heard. அடுத்த வாக்கியம் பாருங்கள். சிம்பிளான வாக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ அது மாதிரியான சிம்பிளான சென்டென்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது யார்கிட்ட இருக்குப்பா? இப்போ திங்ஸ் யார்கிட்டையாவது நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம், பட் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. அப்போது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, ஐ திங்க் ஐ ஹாவ். ஐ திங்க் ஐ ஹாவ். நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். நான் அதை மறுபடியும் செய்ய மாட்டேன்ப்பா. ஒரு பாஸ்ட்டை நம்ம சாரி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்துவோம். ஒரு சுப்பீரியர்கிட்ட, ஹையர் அஃபீஷியல்கிட்ட, ஐ வில் நெவர் டூ இட் அகைன் சார் சொல்லுவோமா? ஐ வில் நெவர் டூ இட் அகைன் அப்படின்னா நான் மறுபடியும் அதை செய்ய மாட்டேன். அதை சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது சொல்கிறது ஈஸி. அதை இங்கிலீஷில் எப்படி நம்ம பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். that's easy to say. that's easy to say. அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? நல்லா சாப்பிட்டுட்டு போ. நல்லா சாப்பிட்டுட்டு போப்பா சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஈட் வெல் அண்ட் கோ. சிம்பிள் தான். நல்லா சாப்பிட்றதுக்கு ஈட் வெல், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறது அண்ட் கோ, அவ்வளோதான். ஈட் வெல் அண்ட் கோ அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வாக்கியம், இவை இரண்டும் ஒன்று தான். இப்போது ரெண்டு விஷயத்த காட்டிட்டு இது ரெண்டும் சேமா இல்லையா? ஆமாம், இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? இவை இரண்டும் ஒன்று தான். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். தீஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். தீஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். சிம்பிளாக நம்ம இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா போத் ஆர் சேம் அப்படி கூட சொல்லலாம்.
போத் ஆர் சேம், ரெண்டுமே ஒன்று தான். என்னிடம் கொண்டு வா, என்கிட்ட எடுத்துட்டு வாப்பா அதை. இப்போ ஒரு திங்ஸ் நம்மள்ட்ட கேட்கணும், என்கிட்ட அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. bring it to me, bring it to me அப்படிங்கிறது என்னிடம் கொண்டு வா அப்படிங்கிற மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? போகும்போது வாங்கிக்கோ, போகிறப்போ வாங்கிக்கோ ஏன்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. போகும்போது வாங்கிக்கோ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். buy as you go, buy as you go. இப்போ பாருங்கள், இப்போ buy when you go அப்படி கூட சொல்லலாம். buy when you go, நீ போகிறப்போ அதை வாங்கிக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் அப்படியே தூங்கிட்டான், அவன் அப்படியே தூங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். he just fell asleep, he just fell asleep அப்படின்னு சொல்கிறது தான் அவன் அப்படியே தூங்கிட்டான். இந்த வேலையை முதலில் செய். இப்போ ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம ஆர்டர் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு முதல்ல செய்யக்கூடிய வேலை, இந்த வேலையை முதலில் செய் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆர்டர் பை ஆர்டராக வச்சுருப்போம். ஸோ அதை இங்கிலீஷில் do this work first, do this work first. சீக்கிரம் முடிவெடுங்கள், சீக்கிரமாக முடிவெடுங்க. ஸோ டிசைட் பண்ணுறத சீக்கிரமாக பண்ணுங்கள், டிசைட் குவிக்லி, அவ்வளோதான், சிம்பிள். டிசைட் குவிக்லி, முடிவெடுக்கிறது சொல்லுவாங்க, டிசிஷன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாக்கியம், பட் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இப்போ நான் ரொம்ப களைச்சிட்டேன்ப்பா, நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் களைத்து விட்டேன். அது இங்கிலீஷில் ஐ ஆம், கரெக்ட், நான். அப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? களைத்து விட்டேனுக்கு எக்ஸாஸ்ட், ஐ ஆம் எக்ஸாஸ்ட். அடுத்து பாருங்கள், என்னை தொந்தரவு செய்யாதே, என்னை தொந்தரவு பண்ணாதப்பா. ஸோ தொந்தரவு பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னை தொந்தரவு செய்யாதே, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இப்போ பாருங்கள், அடுத்த வாக்கியம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அதோட மீனிங்கும் மாறும். பாருங்களேன், என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்து, என்னை தொந்தரவு செய்கிறத கொஞ்சம் நிறுத்து. இப்போது இதில் டிஸ்டர்ப் பதிலாக அனாயிங் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். ஸ்டாப் அனாயிங் மீ, என்னை தொந்தரவு செய்கிறத நிறுத்து, ஸ்டாப் அனாயிங் மீ. ஏன் இந்த வேலையை செய்தாய், ஏன் இந்த வேலையை செய்தாய். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். why did you do this work, why did you do this work அப்படின்னா ஏன் இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு கேட்போம்ல. அடுத்த வாக்கியம் பாருங்கள், உங்களுக்காக தான் அதை செய்கிறேன், உங்களுக்காக தான்ப்பா அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன், செய்கிறேன் அப்படின்னு வந்திருக்கா. அது இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லுங்கள் பார்க்கலாம். லெட் மீ டூ இட் ஃபார் யூ, லெட் மீ, நான் உங்களுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத லெட் மீ டூ இட் ஃபார் யூ. எனக்கு அதிக நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப நேரம் இல்லையப்பா, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நான் அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது இங்கிலீஷில் அது எனக்கு அதிக ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம், ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நேரம் இல்லைன்னு சொல்கிறது. என்ன நடந்தது என்று என்னிடம் சொல், என்ன நடந்தது என்று என்னிடம் சொல். அதை இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே முயற்சி பண்ணுங்கள். என்கிட்ட சொல்லுப்பா, டெல் மீ வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது அப்படின்னா ஹேப்பனோட பாஸ்ட்டு ஹேப்பன்ட் இல்லையா. என்கிட்ட சொல்லு அப்படின்னா டெல் மீ, ஓகேவா. டெல் மீ வாட் ஹேப்பன்ட், நீ ஏன் சோகமாக இருக்கிறாய், ஏன்ப்பா சோகமாக இருக்கிற
ஏன் ரொம்ப சோகமாக இருக்குன்னு கேட்போம்ல. ஸோ சேட் அப்படிங்கிறது சோகமாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அது? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படிங்கிறது இங்கிலீஷில் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். why do you look sad? why do you look sad? ஏன் மந்தமாக இருக்கிறாய்? ஏன் ரொம்ப மந்தமாக இருக்கிற? ஸோ ரொம்ப மந்தமாக இருக்கிறிய அப்படின்னு கேட்போம்ல. ஸோ ஏன் மந்தமாக இருக்கிறாய் அதை இங்கிலீஷில் டல்லுன்னு சொல்லுவோமா? ஓகே, ஏன் டல்லாக இருக்கிற? why do you look dull? இப்போது தூய தமிழ் அதை அப்படியே எடுத்துகிட்டு ஏன்ப்பா டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. why do you look dull? வெளிப்படையாக இரு. வெளிப்படையாக ஓப்பனாக இருப்பா. ஸோ பி ஓப்பன். ஸோ வெளிப்படையாக இரு. இது இங்கிலீஷில் சிம்பிளாக பி ஃப்ராங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். பி ஃப்ராங்க் அப்படின்னா வெளிப்படையாக இரு அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். 28வது வாக்கியம் இன்றைக்கி டே 53ல் நம்ம பார்க்குறோம். நானும் வரலாமாப்பா அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? நானும் வரலாமா. இப்போ ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பர்மிஷன் வில் ஐ ஆல்சோ கம் அப்படிங்கிறது தான் நானும் வரலாமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறது. அடுத்த 2 வாக்கியம் பார்த்துடலாமா? அதனால் என்ன பரவாயில்லை? அதனால் என்ன பரவாயில்லப்பா. that's all right. எப்படி சொல்லுவீங்க? that's all right. இப்போ 30வது வாக்கியம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க பார்க்கலாம். எஸ். உடல்நிலை எப்படி இருக்குது? உடம்பு எப்படி இருக்குது? சரிங்களா? உடம்பு நல்லா இருக்கா? ஒருத்தவங்கள்ட்ட நம்ம அக்கறையாக விசாரிப்போம்ல. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். ஸோ ஆங்கிலத்தில் எந்த விஷயம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். 9488018811 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அரௌண்ட் டேக் கேர் அண்ட் signing off.